பாரதியார் சுதந்திர போராட்ட காலத்தில் சொன்னார், எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் உண்டு. அப்போது எல்லோரும் சமம் என்ற ஆட்சின்னுலாம் சொன்னாங்க. இப்போ என்னாச்சுன்னா, தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாடு உலக தமிழர்கள் மத்தியில், இந்தியாவில் உள்ள இதர தமிழர்கள் மத்தியில், ஏன் மத்திய அரசு நோக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறிவிட்டார். யார்? தளபதி விஜய் வட்டா அவர் தான். ஏங்க இன்னைக்கு எந்த பேச்சுன்னாலும் அரசியல் டீ கடை இருக்குது. நம்ம ஊரில் பொழுது போகாமல் ஒரு உற்சாகத்துக்காக ஊருக்கு அந்த பஞ்சாயத்து பேசுகிற இடம், முடிவெட்டுற கடை இருக்குது, இந்த ஓசி பேப்பர்லாம் கிடைக்கக்கூடிய இடம், அப்புறம் திண்ணை இருக்குது. இங்கெல்லாம் இப்போ என்ன பேச்சுன்னா, திண்ணையில் உட்காந்துட்டு பெருசுகள்லாம் பேசுகிறாங்க இல்லையா. டாஸ்மாகில் உட்காந்து பாரில் உட்காந்து பேசுகிற பேச்சு என்னென்னா விஜயா. ஏங்க அவரு தான் அதாவது தருதலம்பாங்க. அப்புறம் அடுத்தாப்புல அதுக்கு தான் ஒரு வார்த்தை இருக்கேன். இப்போ அண்மையில் இப்போ எல்லாம் அது வந்து வார்த்தைக்கோட அர்த்தத்தை வந்து உலகம் பூரா தேடி ஆரம்பிச்சிட்டாங்க. என்னவா இது மாதிரி இது தாந்தோன்றித்தனம் என்று ஒரு வார்த்தைகள் இதெல்லாம் பண்ணுறா. என்னங்க இவருக்கு வந்து இவர் எழுதி கொடுத்து எல்லாருக்கும் அப்படியே மண்டையில் அப்படியே பொங்கி காது வழியாக மூளை இருக்கிற மாதிரி இவருக்கு மட்டும்தான் இல்லைங்கிற மாதிரி எல்லாரும். இப்போ எங்கள் ரங்கராஜ பாண்டே சொல்கிறாருன்னா ஒரு சிந்தனையாளர், அவருக்கு எடுத்துக்கொண்ட அது கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு விஜயை வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது. விஜயை வந்து பாஜக கூட்டணியில் இருந்தால் தான் இந்த பூச்சாட்டியில் காப்பாங்கல்ல, ஐயோ அது பார்த்தா நாய் கடிச்சிடும், பேய் பிடிச்சிடும், அந்த இடத்துல பிசாத்து பிடிச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டெம்பர்மெண்ட்டு. நம்ம சவுக்கு சங்கர் கேட்க வேண்டியதில்லை, சாஞ்சா சாயிர பக்கம் அடிக்கிறாரு, ஒரு 10 நாள் அதை வச்சு அடிப்பார். நெரேட்டிவ் செட் பண்ணுறது அவருடைய வியூவர்ஸ். நம்மளும் கொஞ்சம் வியூவர்ஸ் போடுங்க தலைவரை, எல்லாருமே கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தாப்புல வந்து லைக் போடுங்க, அல்லது உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நிறைய செய்திகள் கொடுக்குறோம், அன்றாட அரசியல் கொடுக்குறோம்ல, அப்புறம் ஆன்மீக அரசியல் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது பார்த்துக்கோ, இது வேண்டுகோள் இடையில. அப்போ என்ன சொன்னால் இவர் கட்சி ஆரம்பிச்சிடும், உடனே மந்திரி அவங்க முதலமைச்சர் என்னையா இங்கேருந்து அஸ்ஸாமில் பிரபலகுமார் மகந்தான்னு ஒரு நண்பர், அவர் கட்சி ஆரம்பித்தார், அடுத்து ஆட்சியில் வந்தாச்சு. ஏன் பேரறிஞர் அண்ணாவே இப்படி தான் இவங்க சொன்னாங்க, தற்குறிகளை வைத்து தான் ஆரம்பித்தார். அது ஒரே சமயத்தில் வர முடியல, அதுக்கு எம்ஜிஆரை துணையாக கொண்டு அவரை பாராட்டினார். எம்ஜிஆர்னால் திமுக வளர்ந்தது. இன்னொன்று மறந்துடக்கூடாது, எம்ஜிஆர் வளர்ந்ததும் திமுகனால தான். ஏன்னா எம்ஜிஆர் படம் வெளியாகும் போது எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் என்பது திமுகவுடைய ஒரு அங்கமாக தான், இப்போ இளைஞரணி மாதிரி திமுகவோட ஒரு அங்கமாகத்தான் அது இருந்தது, ஆரம்பிக்கப்பட்டது. இது ஒரு சூழ்நிலை தான். அதனால தான் அவரும் வளர்ந்தார், நிறைய இடத்துல வளர்ந்தார். எம்ஜிஆர் வளர்ந்தார், டிஎம்கே வளர்ந்தார். ஆனால் விஜய்க்கு வந்து அண்ணா இல்லை, யாரும் தூக்கி பிடிக்கிறது ஆள் கிடையாது, கட்சி கொடியோடு போய் சினிமா பார்த்த ஆள் கிடையாது. அவர் தான் 5 திரைப்படங்கள். ஆமாம், ஆரம்பத்தில் அவங்க அப்பா வந்து இயக்குனர். நண்பர்கள் சொல்கிறாங்க வாரிசு அரசியல் வந்து அவங்க அப்பா இயக்குனர், புள்ள நடிகர், பையன் இயக்குனர், வாரிசு அரசியல் நீங்கள் அங்கே போடலாம். அதாவது நொண்டி மாட்டுக்கு சறுக்குன்னு தான் சாக்க, எது எடுத்தாலும் அது ஒரு நடிக்க. அவர் ஏடிஎம்கே இருந்தால் தான் வந்து ஒரு பண்ண முடியல, நடிக்கிட்டு போட்டுக்கிட்டு போகணும். என்னங்க இது காது குத்தலாம். ராகேஸ்வர் படத்தில் சொல்லுவார், இது என்ன பாரு காது, ஆமாம் காது குத்து, அப்புறம் ஏன் குத்துறதுலேயே குத்துறீங்க, எல்லாத்தையும் விட்டு காஞ்சிபுரம் போயிட்டாராம். ஒவ்வொரு கடை பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, அப்படியே கொடுத்தாலும் இடைஞ்சல் பண்ணி அடித்து பிடிச்சி அநியாயம் பண்ண கரூர் மேட்டர் நடக்குது. அது சீரியஸாக போயிட்டுருக்கு. நேற்று கொண்டு அதை பண்ணிகிட்ருக்காங்க. அதை கரூரில் வந்து அப்படியே கூட்டத்துக்கு நாங்கள் 500க்கும் மேற்பட்ட போலீஸை கொடுத்தீங்க. யூனிஃபார்மோட 100 பேர் தான், மிச்சம் 400 பேர் செந்தில் பாலாஜியோட கண்ட்ரோலில் தானே கரூர் இருக்கா. எப்போது திமுக வந்துட்டாலே அந்த கண்ட்ரோல் இருக்கும். கரிஷ்மா என்று ஒன்று உண்டு. எம்ஜிஆர் நான் என்னால் தான்ப்பா ஓட்டு, எப்போனா கிச்சு பிடிச்சிருந்தீங்க, மந்திரி தூக்கி விட்டேறது, மாவட்ட எல்லா பேரும் தூக்கி விட்டேறது. ஜெயலலிதா அந்த வேலை செய்தால் சொந்த கரிஷ்மா இருந்துச்சு. அதனால் வர்றப்ப பார்க்குறேன் நான், இல்லையாது வந்து கூட கும்பிடுறது கட்சி வந்து ஒன்றால் அவர் என்னால் தான். கெட் லாஸ்ட் ஐசை தூக்கி விட்டேருவாங்க. டாக்டர் கலைஞர் அவர்களும் மரியாதைக்குரிய எடப்பாடி அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, முழுக்க அவங்க மந்திரி சபையில் யார் சேர்த்தாங்களோ அது முடிகிற வரலையும் அவங்க தான். அந்த பீரியடில் முடிஞ்சாலும் அடுத்த பீரியடில் அவங்க தான். 10 பீரியட் வந்தாலும் 10 பீரியடாக தான். அதே மாவட்ட செயலாளர், அதே மந்திரி, அதை மாற்றவே மாட்டாங்க. ஏனென்றால்
வட்டச் செயலாளர்லேருந்து கிளை செயலாளர்லேருந்து பகுதி தொகுதி இவங்க கண்ட்ரோலில் தான் கட்சி இருக்கும். ஏன்னா சில கட்சிகளில் ஜாதி தலைவர்கள் வரும்போது அவருக்கு ஒரு மாசு இருக்கும். அந்த மாதம் வச்சு என் தலைவன் கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு ஒரு மைனாரிட்டி சமூகம். ஆனாலும் அவர் புத்திசாலித்தனத்தை வைத்து அவருடைய புத்திசாலித்தனமும் சாதுரியத்தை வச்சு தேவைப்பட்ட வழியினா அழிச்சக்கூடிய மனோநிலை கட்சியை வளர்ப்பதற்காக கட்சியை வளர்த்து கொண்டு போய் பாப்பா நீ வந்து இது பண்ண இந்த கட்சியில் அமைச்சராக இருக்கிறோன்னா பார்த்தா யாராவது ஒரு பட்டியலினத்திலிருந்தோ பாயாக இருந்தால் உடனே தூக்கி விட்டேருவாங்க. வேறு எந்த ஜாதியில் உள்ள மந்திரியை தூக்கி எறிய மாட்டாங்க. இப்போ கரிஷ்மா மேட்ரு வந்திருக்கு. கரிஷ்மா இருந்தால்தான் இந்த பைலோட்டெல்லாம் இந்த அக்கபூர் ஊருக்கு அங்கே போய் ஒரு ஜல்லி கூட்டினா ஓடி போய் நின்றுடுவான். என்னப்பா ஆச்சு எத்தனை கிச்சனுக்கு எவ்வளோன்னு சொல்லி இப்போ கேட்பான். ஒன்றும் தாலுக்கா ஆஃபீஸில் தாசில்தார் இவங்க சொன்னால் தான் கேட்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் பண்ணால் இவங்க சொன்னால் தான் கேட்கணும். இது ஒரு கரிஷ்மா உள்ள பர்சன் வந்தாச்சுன்னா காதில் ஒழிச்சுன்னு வச்சா ஒன்றும் இல்லைங்க. அரசு பணியில் அரசு துறையில் அதை சாதாரண இயங்க விட்டாலே நாடு சுபிச்சமாக இருக்கும். ஒரு துறையிலும் பொறுப்பான ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே நல்ல அறிவியலாளர்கள் இருக்காங்க. ஆனால் ஈச் அண்ட் எவரி மேட்ரு இவனை முகத்தை பார்த்து பண்ணி தூக்கிடுவான். எதற்கு? அங்கே ஆட்சி நடக்கிறது என்னதான் நான் போட்டு ஓட்டு தானே. ஆனால் இங்கே வந்து பண்ண முடியாது. இத்தகைய கரிஷ்மா யாருக்கு? விஜய்க்கு வந்தாச்சு. நியாயம் தானே? அதாவது தோழமை கட்சிகள் கூட்டணி கட்சி 100 ரூபாய்க்கு நடினாக்கா 1000 ரூபாய்க்கு நடிப்பாங்க சினிமாவில் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த திட்டுறது போக்குவரத்து எல்லாம் இவங்களை வச்சு பண்ணிடுறது கூலிப்படை மாதிரி பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அது அவர்களுக்கும் தெரியும். இதுக்காக தான் நான் வந்து ஊரில் எல்லாரையும் பண்ணுறதோட கூட்டணியில் இருப்போம். இப்போ முட்டிவனும் ஒரு ஆள் சொல்கிறாருங்க, நான் வந்து திமுக மீண்டும் ஆட்சியில் அமைப்பதற்காக நடைப்பயணம் மேற்கொள்ள போகிறேன். நகையாது காமெடி பண்ணின்னு வடிவம் வச்சு பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. அவர் ஒரு சீட்டு வாங்கின தழுதப்புனதே தம்பரான் பண்ணியான். தவிர வந்து சீட்டு இது நிற்கணுங்கிறப்போ ஓ சொந்த நேரத்தில் நிற்கக்கூடாதியா அப்படின்னு சொல்லி வட்டி விட்டாங்க. இதில் தப்பிச்சது வந்து மரியாதைக்குரிய திருமாவளவனையா 3 சீட்டு கொடுன்னு கேட்டாப்புல இல்லை. ஆனால் அந்த 3ஆவது சீட்டு கேட்டவரை வந்து விலைக்கே ஆகணும். அப்போ தான் கண்டினியூ பண்ணலான்னு தூக்கி விட்டேஞ்சாச்சு. யார் தெரியுது எல்லாருக்கும். இது எவ்வளோ நாளைக்கு இந்த தலைகீழ நின்று தண்ணி குடிச்சு பாருங்கள், ஒரு டம்ளர் கூட இறங்காது. இப்போ கொண்டு வர்றோம் நம்ம மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர்னா அவருக்கு பவரும் அவருக்கு செக்யூரிட்டி வந்து முதலமைச்சருக்குள்ளே சமமாக பண்ணப்படும். என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? உடனே கொட்டுறது எங்காவது போய் அவரை பார்க்கலாம் முடியாது. அவர் தெய்வம் மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெய்வம் மாதிரி. அவர் நேரம் பார்க்க முடியாது. என்னன்னாக்கா நிறைய தெய்வத்தை ஏன் பார்க்க முடியாதுன்னா அது வந்து கண்ணில் பார்க்க முடியாது. அது மாதிரி எங்கள் உதயநிதி இருக்கிறார்ல, நம்மளுடைய துணை முதலமைச்சர் இருக்கிறார்ல, அவர் வந்து ஆஃபீஸுக்கு வருவது என்பது அவருடைய டைம். எப்போதும் ஒரு அமெரிக்காவில் சாஃப்ட்வேரில் பண்ணுவாங்க. அங்கே பகல் இருக்கிறப்ப தான் இங்கே இரவு. அதனால் வருவார். அவர் சந்திக்கணும்னா அவர் நேரம் போனால் யாரும் பார்க்க வைக்க முடியாது. நேரம் இங்கே வரணும், அறிவு அன்பகத்துக்காக வரணும். அங்கே வந்தால் செந்தில்னு ஒருத்தர் இருப்பார். அவரை பார்க்குறது இவரை பார்க்குற மாதிரி. அவரோட வந்தாமல் தாங்க காலையில் 9 மணி நைட்டு 10 மணியில் உட்காந்து அவர் பண்ணுற ராஜ்யம் தாங்க முடியாது. இந்த மாதிரி காலகட்டத்தில் மரியாதைக்குரிய விஜய் வர்றார். 5 படங்க, ஒரு படமும் எல்லாம் மூஞ்சாது. இது பார்க்க முடியுமா? இதெல்லாம் வந்து ஹீரோ நடி தான் அவங்க அப்பன்னு அழைகிறார். 5 படத்திற்கு அப்புறம் அவங்க அப்பா போய் நம்மளே பார்த்துருக்கோம். எங்கள் சூப்பர் குட்டு ஃபிலிம்ஸ் இதில் போய் உட்காந்துக்கிட்டு புதிய இயக்குநர்கள் வருவார்கள், கதை சொல்ல நடிகர் வருவாங்க. அவரோட ஒரு உட்காந்து வாய்ப்பு கேட்டார். அதுக்கப்புறம் படம் வந்துச்சு. சுயமாக சுயம்புலிங்கம்னு சொல்லுவோம்ல, எங்கள் மேல்மருவத்துறை அம்மா மாதிரி சுயம்புலிங்கமாக அவர் வந்திருக்கிறார். ஏங்க எம்ஜிஆர் வந்து நம்ம சொல்லிட்டோம், எம்ஜிஆர்னால திமுக, திமுகனால எம்ஜிஆர். அவர் விஞ்சி விட்டார். ஆமாம், நான் அவருடைய ஆஸ்தான ஒரு பெரிய உயிர். நம்ம வந்து அளவு சொல்கிறப்ப சென்டிமீட்டர் மில்லிமீட்டர்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நம்ம என்ன கேட்டால் இன்றைக்கி அந்த இதில் கேட்குற என்னென்னா எம்ஜிஆர் மாதிரி சிவப்பாக இருப்பார், எம்ஜிஆர் மாதிரி மீடியமாக இருப்பார், எம்ஜிஆர் மாதிரி ஒரு அதை அப்படியே பாடி ஜிம்பாடியாக இருப்பார்னு மெஷர்மெண்ட் என்பது என்னை போல பாமரர்கள், அன்றைய பாமரர்கள், இன்றைக்கு எம்ஜிஆர் ரசிகா இருக்கக்கூடிய பாமரர்கள் இருப்பார்கள். அதுபோல் இன்றைக்கி எம்ஜிஆர் வந்தார்னா கூட்டம் என்றால் அன்றைக்கி டிவி கிடையாது, அந்த சோஷியல் மீடியா கிடையாது, மல்டி எல்லாம் அந்த பெரிய மெயின் சேனல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்போதும் ரேராக டிவி அதை இவர் வரத்தை காட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் அவர் ஒரு கூட்டத்தை சேர்த்தார், ஆட்சியை பிடித்தார். இப்போ பிரபலகுமார் மகன் தான் சொன்னோம். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கசாமி இருக்கிறார்ல, எங்கள் பாண்டிச்சேரி, எவ்வளோ நாளில் கட்சி ஆரம்பித்து எவ்வளோ நாளில் வந்தார், ஏற்கனவே இருந்திருந்தார். நம்ம மூப்பனார் 20 சீட்டு வாங்கினார், 20க்கு வேண்டார். புதுசாக ஆரம்பித்து 30 நாளில் 35 நாளில் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு நான் 20க்கு 20 சீட்டு வந்துச்சு. ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால்
இந்த பக்கம் காங்கிரஸ், இந்த பக்கம் வந்து பாஜக ஒரு அசுர பலத்தை அடித்து 3-4 தடவை அடித்து விரட்டல. ஏங்க நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு, அந்த பக்கம் காங்கிரஸ் அவரை அமுக்கிட்டு இருந்தப்போ வரல. அதனால வந்து நம்ம ரங்கராஜ் பாண்டி சொல்லுவோம், இல்லை அது வந்து இதில் இருந்தால் வீணாக போடும். இந்த பாருங்க, இந்த கிச்சி பிச்சி இந்த புல்புல் வேலையெல்லாம் காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. என்னென்னா இப்போ வந்து திமுகவுக்கு எதிராக இருக்க ஓட்டுகள் அனைத்து பிரிந்து விடுமா? ஏன் விஜய்க்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டுகள் வந்து 3ஆ பிரியும்ல. எங்கள் சீமானை விடவா, எங்கள் அண்ணன் சீமானை விடவா பண்ணார் தம்பி விஜய்ங்கிறது. அப்புறம் அவர் தான் வரணுங்கிறது. அப்புறம் போட்டாக்கா ராஜா ஒன்று ரைட்டில் போ, லெஃப்டில் போ, நடுவில் போனால் லாரியில் அடி போட்டுச்சா வைத்தறிச்சோட உச்சக்கட்டை தலைவனுக்கு. அப்புறம் அடுத்தாப்புல வந்து நீ ஒழிஞ்சிருவான்னு சாபம் விடுறதே வேலை போராடம் போகிறான். 10ஆத்துக்கு அங்கே காஞ்சிபுரத்தில் அவர் பேசிட்டு இவர் பாண்டிச்சேரியில் உட்காந்து பிரஸ்ஸுக்காரன்ட்ட போய் கண்ணா அப்படின்னு பேசி அடிக்க எழுந்திரிச்சு ஒரு தலைவனுக்கு வந்து இதை தான் விஜயகாந்துக்கு வந்து பாவம் பண்ணி விட்டாங்க. வெளியே வர மாட்டேங்கிறான். வெளியே வந்தால் தான் 10 கேள்வி 15 கேள்வி இரிட்டேட் பண்ணுற மாதிரி. இரிட்டேட் பண்ணுறதுனா நம்ம வேலையாக இருக்குது. அதனால ஒரு வர வேண்டியதில்லை, சொல்ல வேண்டிய கருத்துகள் போயிட்டே இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இவருக்கு எப்படி ஆதரவு இருக்குன்னு ஒத்து பார்த்தோம்னா நம்ம ஊர் இருக்குது நாகப்பட்டினம் சிக்கல், அதான் சிக்கல் தம்பி தானே. அங்கே யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் நம்ம வந்து என்ன தம்பி சொல்லலாம், என்ன இந்த மாதிரி அவர் இறந்துட்டாருண்ணே, என்னப்பா அவர் நம்ம அதனால் சொந்தக்காரெல்லாம் கிடையாதுண்ணே, பசங்கள்லாம் இருக்கிறான். இந்த ஒரு 300 போட 300னா என்னென்னா, இந்த இவர் இருக்கிறாரு, நம்ம ஜெயபால் இருக்கிறாரு, இந்த வேலையில் இருக்கிறாரு, அவருக்கு வந்து இந்த இருக்கிற பேச அவன் கேட்பான். யார் இந்த கள்ளச்சாராயம் விற்கிறான்ல, காரைக்கால் பாக்கெட் சாராயம் விற்க, அவன் கேட்பான். அதான் நான் தானே, அது எத்தனை தான் கொடுக்க, அது கொடு, நான் 300 கொடுக்குவேன். என்ன 300 பாக்கெட் கொடுக்குமா? எதுக்கா? செத்து போனோடனே ஆடுறதுக்கு, அப்புறம் நைட்டு போனக்காக இருந்தால் ஆடுறதுக்கு, அப்புறம் அடுத்த பணம் தூக்குறப்ப அடித்து கும்பா குத்து ஆடுவதற்காக கேட்பான். நம்ம கொடுப்போம். இதை வந்து இது மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பியான்னு சொன்னோம். அங்கே சோராய வழக்குகள் கிடையாது, அடிதடி கிடையாது. யார் கலெக்டரே கொடுக்குறாரு. நீ கேஸை ஃபைல் பண்ணாதானே அத்தனை இருக்கா? அது வந்து வேற கதை, அந்த கோர்ட்டுக்கு போகுது, அது பார்த்துக்கோ. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நாள் இறந்துட்டார். நான் இங்கேருந்து போனேன். என்னுடைய நேரடி உறவினர் இறந்துட்டார், சின்ன மாமனார் இறந்துட்டார். இங்கேருந்து போனால் ஊரில் ஒரு பயிலும் கிடையாது, ஆட்டமும் கிடையாது, பண்ண கிடையாது. எங்கடா போயிருக்கிறானோ என்ன ஒரு பயிலும் நம்ம வந்து அந்த போஸ்ட்டு அந்த டிஜிட்டல்லாம் போட்டுக்கிட்டு பண்ணுவாங்க. அது என்னடா அந்த ஆளைக்கான என்னடா இன்னும் சப்புனு கிடைக்கேன்னா, அதெல்லாம் விழுப்புரத்தில் போய் அந்த தாவேக்கா இவர் விஜய் வந்திருக்கிறான். ஊரில் 3/4 பேரும் எல்லாம் போயிட்டானோ, சின்ன பையில பூரா இடம் போயிட்டான். இவெல்லாம் என்ன கோடீஸ்வரர்கள் எல்லாம் அந்த நாகப்பட்டினத்தில் போய் மீன் தூக்குறானுல்ல, மீன் தூக்கிட்டு வந்து கொடுக்கணும், மூட்டை தூக்கணும், தள்ளி வண்டி, அப்புறம் கடையில் வேலை செய்ய எல்லா பேரும் சேர்ந்து ஆளுக்கு 200-300 போட்டு 500-500 கொடுத்து ஒரு 5 பஸ்ஸை பிடிச்சாங்களாம். இந்த 5 பஸ்ஸு அந்தந்த ஊர்லேருந்து போகல. அங்கே வந்து கம்யூனிஸ்ட்டு, அந்த டிஎம்கே ஏடிஎம்கே இருப்பாங்க. அது கொடி போட்டாச்சுன்னா ஏடிஎம்கேயோட கொஞ்சம் அடக்கி வாசிப்பான். டிஎம்கே இருக்கிற ஊரில் போய் தாவேக்கா கொடுங்க சும்மா போய் அப்படின்னு சொல்லலாம். யார் அந்த ஊர் வட்ட செயலாளர் பையன், அந்த ஊர் பகுதி செயலாளர், தொகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளரோட பையங்க எல்லாம் பண்ணையா. நான் பொழப்பு இருந்த கட்சி இருக்குதோ இல்லையோ, அந்த வரப்போகிற காலம் வரையும் தான் விட்டு ஓடிட்டு இருக்கேன், நீ அவன் வீட்டிலேருந்து படாதன்னு சொல்லுவான். அதனால் பயந்துக்கிட்டு அந்த நாகூரை தாண்டோன்னு அந்த திருமலை ராயப்பட்டினம் அங்கே போய் 5 பஸ்ஸு நின்றுச்சான். இவனை எல்லாம் இந்த இதில் அனுப்பி பேரன்னா அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பி எல்லா பையனும் 500 பணம் அனுப்பி பஸ்ஸை பிடிச்சி 5 பஸ்ஸுங்க ஏறிட்டு போயிட்டாலுமோ ஆதரவு இல்லாமலா. அப்புறம் அவர்களுக்கு வந்து வாக்கு சேகரிக்க ஆள் கிடையாது, பூத்தில் உட்கார்ந்து அவன் பூத்து ஏஜென்சின்னு பணம் கண்ணை அவிஞ்சு போச்சு. ஒரு பையனுக்கு எல்லா பேரும் பேசலாம். அவர் வந்து கட்டுமான பணிகள் இல்லை, அவர் வந்து இது பண்ண வேண்டிய விஞ்ஞான வீராசாமிகள், வெங்காயம் விளக்கெண்ணெயெல்லாம் ஒன்றா சேர்ந்து இது பண்ணால் வளவள குளவளை தான் வெண்டைக்காய் விளக்கெண்ணெயில் போட்டு மோர் குழம்பு வச்சு குடிச்சா அப்படி தான் பேசுகிறாங்க. பேசுகிற சிரிப்பு வந்துடுது. என்னடா அதுன்னு இதில் என்னாச்சுன்னா ஒரு பெரிய மனுஷன் வர சொல்கிறார். அவர் வந்து கட்சி எல்லாம் கீர்த்தி சுரேஷும் இவரும் தான் திரிஷாவும் தான் அவங்கள பெறுறார். சரி, இது வந்து சிற்றின்பம். இதை விட என்னாச்சுன்னா ஏங்க காஞ்சிபுரம் போகிற ஒரு தனியார் கல்லூரியில் இருக்கேன், ஏங்க கரூர் போய் அந்த பாடுபடுத்தி கோர்ட்டு கேஸ் எல்லாம் கோர்ட்டில் இருக்குது, சிபிஐயில் இருக்குது. அவன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பண்ணல. இப்போ இது கொடுக்குறாங்க, அந்த வழிமுறைகள் பணம் எல்லாம் பண்ணால் தாவேக்கா கணக்கு பண்ணி தான் பண்ணி இவ்வளோ பணம் கட்டணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். ஏன் மோடி வந்தார் 2 பக்கம் பேரிகார்டு போட்டது யார் போட்டது? கட்சி போட்டுச்சா? அவர் பார்க்குறாருல. எதிர்கட்சியே வந்து என்ன செய்யணும்னா, எதிர்கட்சிக்கு வந்து நிறைய
என்ன பண்ணாக்கா எதிர்கட்சி தலைவருக்கு வந்து ஒரு அமைச்சருக்குள்ள அத்தனை பணிகளும் இருக்குது. எதுக்காக? ஜனநாயக நாடு. அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை சேகரிப்பதற்கும் சொல்லுவதற்கும் ஒரு அற்புதமாக வழிவகுப்பா. அந்த காலத்தில் அந்த இதெல்லாம் தூக்கி குழியில் போட்டு மறைச்சி விட்டார். அது ஜெயலலிதா அம்மாவே என்னுடைய புரட்சி தலைவி தான் அவங்க. அந்த விஜயகாந்த் படுத்தின பாடி எதிர்கட்சி தலைவர் தெரியும். இதை விட மோசமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? அவருக்கு வந்து பொதுமக்கள் ஒரு வீடு பர்மிஷன் கேட்குறோம், என்ன செய்கிறோம்? தண்ணி தருகிறேன், ஒரு கழிவு இது இருக்குது, கழிவு நீர் அகற்றுவதற்கு இருக்குது, மின்சாரம் தருகிறேன், சாலை வசதி பண்ணி தரங்கிறத அப்ரூவ் பண்ணி தான் பண்ணேன். அப்போ பர்மிஷன் கொடுக்குறப்ப என்ன செய்ய வந்தது வந்து விஜயோட ரசிகர்கள் வெறியர்கள் மட்டுமல்ல, அவரை பார்க்க துடிக்கும் பொதுமக்களும் வந்தார். பொதுமக்களுக்கு பாதுகாப்பும் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டியது யார்? அரசு தான் பண்ணணும். அவர் பொறுப்பு இல்லை. அவர் கில்ட்டியே இல்லையா, வருத்தப்படல, அழைச்சிட்டு வந்து பண்ணுறதுல என்ன, நீங்கள் போனால் தான் அவனை வெடி வைக்கிறதுக்கு இது பண்ணி பெரிய மேட்டராக. அதனால் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த சமயத்தில் ஏன் இதுக்கு காஞ்சிபுரத்துக்கு போனார்னா, பப்ளிக்கில் கொடுக்க மாட்டேங்க 150 கண்டிஷனு. ஒரே ஒரு இடத்துல வந்தால் ஏறி குதிக்கிறான், தவிக்கிறான், தாவுறான், அங்கே குதிக்கிறான், விழுப்புரத்தில் ஏறி குதிக்கிறான், மதுரையில் போய் குதிக்க, எல்லாம் குதித்து கரண்ட் கம்பியெல்லாம் பார்க்க உயிரை விடுறது ரெடியாக இருக்கிறான்னு தானே அர்த்தம். இப்போது என்ன நடக்குதுன்னா, இப்போ போட்டி வந்து விஜய் வெர்சஸ் அதர் கட்சிகள். விஜய்க்கு எதிராக வரக்கூடிய அத்தனை கட்சிகளும் பிரிந்துவிடும். ரஜினிகாந்த் சொன்னார்ல, மோடி எல்லாம் எதிர்க்கிறார்கள்னா அவர் பலமானவரை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னார்ல, அதை ஒத்துக்கும்ல, அது கை தட்டுவான். இப்போது விஜய் வந்து பலமான எல்லாம் எதிர்க்கிறாங்க. எதிர்ப்பவர்கள் எல்லாம் சிதறி போய்விடாங்க. அதாவது ஒரு பைபிளில் சொல்லுவாங்க, எனக்கு எதிராக வாய்க்கும் அனைத்து விரோதங்களும் ஒரு வழியாக வந்தால் பல வழியாக தெரித்து ஓடுவார்கள். ஆரம்பிச்சிருச்சு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். எஸ், 1 2 3 ஆக்ஷன்.